கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏப்ரல் 30 எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 239. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது பரலோகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வசனம் யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனம். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். மார்க்கு 16:20 என்று அப்போஸ்தலர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அவரது சீடர்களை வெளியே அனுப்பியது போல இன்றும் அவர் தமது சபையின் அங்கத்தினர்களை ஊழியம் செய்வதற்காக வெளியே அனுப்புகிறார். எந்த வல்லமை அப்போஸ்தலர்களுக்கு கிடைத்ததோ அதே வல்லமை இவர்களுக்கும் கிடைக்கும். இவர்கள் தேவனை தங்கள் பெலனாக வைத்து கொள்வார்களானால் அவர்களோடு அவர் வேலை செய்வார். அவர்கள் வீணாக வேலை செய்ய மாட்டார்கள். தாங்கள் ஈடுபட்டிருக்கிற இந்த வேலையின் மீது ஆண்டவர் தமது முத்திரையை பதித்திருக்கிறார் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ளட்டும். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்றார். நமது உதடுகளின் மீது அவரது பரிசுத்த தொடுதலை உணர்ந்தவர்களாக அவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை பேசுவதற்காக புறப்பட்டு செல்லும்படி நம்மிடம் வேண்டுகிறார். கிறிஸ்து சபைக்கு ஒரு பரிசுத்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் கிருபையின் பொக்கிஷங்களையும் ஆராய்ந்த முடியாத ஐஸ்வர்யத்தையும் உலகிற்கு எடுத்து செல்லத்தக்கதான வாய்க்கால்களாக ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் குணத்தையும் அவரது ஆவியானவரையும் உலகிற்கு எடுத்து காட்டத்தக்கதான செயல் துணைகளை விரும்புவது போன்று வேறு எதையும் அதிகமாக விரும்புவது கிடையாது. மீட்பரின் அன்பை மனித இனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவதை விட வேறு எதுவுமே அவ்வளவு அதிகமான அளவிற்கு இந்த உலகத்திற்கு அவசியமில்லை. தேவன் எத்தகைய ஆண்கள் பெண்கள் மூலமாக கிறிஸ்துவத்தின் வல்லமையை வெளிப்படுத்தி காத்திருக்கிறாரோ அவர்களுக்காக பரலோகம் முழுவதுமே காத்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தை கூறி அறிவிப்பதற்காக சபை ஒரு முகவராக செயல் துணையாக இருக்கின்றது. ஒரு சிறப்பான பணியை செய்வதற்காக சபை அவரால் அதிகாரம் பெற்றிருக்கிறது. சபை அவருக்கு உண்மையாக அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அதனுள் தெய்வீக கிருபை தாங்கி வாசம் செய்யும். அது பற்றுறுதியின் உண்மையாக இருக்குமானால், இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரை கனப்படுத்துமானால் அதற்கு எதிராக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. தேவனுக்காகவும் அவரது ஊழியத்திற்காகவும் கொண்ட வைராகியமே சுவிசேஷத்திற்காக சாட்சி கொடுக்கத்தக்கதாக சீடர்களை அசைத்தது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியும் அவரது மீட்பின் அன்பை பற்றியும் சொல்வதற்கு தீர்மானித்த அதே வைராகியம் நமது இதயங்களை கொழுந்துவிட்டு எரிய செய்யாதா? மீட்பரின் வருகையை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, துரிதப்படுத்துவதும் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் அளிக்கப்பட்ட சிறப்புரிமையாகும். ஜெபம். ஆண்டவரே, பிறருக்கு உதவக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன்.